Namaste students, welcome to science class. Now we are going to see unit number 11, atomic structure. What is the topic? Atomic structure. So in that first we see introduction. So in introduction part, we see many scientists have for long been curious. Curious means eager. So many scientists eager to know about the internal structure of an atom. ஒரு ஆட்டமோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சயின்டிஸ்ட் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஸோ they wanted to find out what are the particles present inside an atom. ஸோ அவங்க என்ன தெரிஞ்சுக்க விரும்பினாங்க, என்னென்ன பார்ட்டிகிள்ஸ் ஆட்டம்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க விரும்பினாங்க. ஸோ they wanted to find out what are the particles present inside an atom and how are these particles are arranged in an atom. ஸோ எப்படி இந்த பார்ட்டிகல்ஸ் ஆட்டம் உள்ள அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஸோ ஃபார் எக்ஸ்பிளைனிங் திஸ், ஸோ அப்போது ஆட்டமோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சயின்டிஸ்ட் ரொம்ப ஈகராக இருந்தாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஃபார் எக்ஸ்பிளைனிங் திஸ், இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு மெனி சயின்டிஸ்ட் நிறைய அட்டாமிக் மாடல்ஸை ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸ்பிளைனிங் திஸ் மெனி சயின்டிஸ்ட் proposed various atomic models. In that, first atomic model was proposed by John Dalton, that is Dalton's atomic theory, in the year 1803. He said that, இது நானே சொல்கிறேம்மா கவனிங்க. He said that all the matter is made up of extremely very small particles. Here extremely means very 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 small particles. So Dalton said that all the matter is made up of extremely small particles is called an atom. So this is the first atomic theory. Then next, J.J. Thomson's atom model. So J.J. Thomson's atom model la J.J. Thomson tried to explain the arrangement of positive charge and the electrons inside the atom. ஸோ அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணார் அப்படின்னா, பாசிட்டிவ் சார்ஜ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னு, அப்புறம் எலக்ட்ரான்ஸ் எப்படி உள்ளே இருக்கும் அப்படிங்கிறதே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அக்கார்டிங் டு ஹிம், அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, an atom is a sphere. ஆட்டம் அப்படிங்கிறது என்ன ஷேப்பில் இருக்குமா, ஸ்பியர் ஷேப்பில் இருக்கும். ஸோ ஸ்பியர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ், ஸ்பியர் ஷேப்பில் இருக்கும், அது ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ அக்கார்டிங் டு ஹிம் an atom is a sphere of positive charge having radius. ஆட்டமோட ரேடியஸ் எப்படி இருக்குமா, 10⁻⁻10 meter. So the positive charge is uniformly distributed over the entire sphere. அந்த ஸ்பியர் ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ் என்னவா இருக்குது, யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அண்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் எம்பெடட், எம்பெடட்னா அங்கங்கே பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எலக்ட்ரான்ஸ் ஆர் எம்பெடட் இன் த ஸ்பியர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ். திஸ் மாடல் வாஸ் ப்ரப்போஸ்ட் பை ஜே தாம்சன். இதுதான் நம்ம ஜே தாம்சன்ஸ் மாடல் அப்படின்னு சொல்கிறோம். இது ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ நவ் இன் திஸ் லெசன் வி லேர்ன் அபவுட் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். எதை பற்றி படிக்க போகிறோமா, சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் பற்றியும் and also other atomic models to explain how these particles are arranged within an atom. சில atomic models பற்றி இங்கே பார்க்க போகிறோம். So in that first we see discovery of nucleus. So who discovered nucleus? In the year 1911, Lord Ernest Rutherford, a scientist from New Zealand, performed his famous experiment. What is that experiment? The experiment name was Rutherford's scattering of alpha particle. ஸோ அந்த எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக நியூக்ளியஸ், ஆட்டம்குள்ளே நியூக்ளியஸ் இருக்குது அப்படிங்கிறத
எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அது என்னன்னு பார்ப்போம். த எக்ஸ்பிரிமெண்ட் ஆஃப் பம்பார்டிங் எ தின் கோல்டு ஃபாயில். தின் அதாவது மெல்லிய தங்க தகடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த எக்ஸ்பிரிமெண்ட் ஆஃப் பம்பார்டிங்னா இங்கே மோத விடுறது. பம்பார்டிங் எ தின் கோல்டு ஃபாயில் with very small positively charged particles called alpha particles. ஸோ கவனிங்க, அதாவது ரேடியம்ங்கிறது இட்ஸ் அ வெரி ஹைலி ரேடியோஆக்டிவ் எலமெண்ட். அந்த எலமெண்ட்டை எடுத்துக்கிறாரு. அந்த ரேடியம்லேருந்து ஆல்ஃபா பார்ட்டிக்கல் கண்டினியூஸாக எமிட் ஆகிட்டே இருக்கு. அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கிளை ஒரு தின் கோல்டு ஃபாயில் மெல்லிய தங்க தகடு மேலே மோத வைக்கிறார். மோத வைக்கும்போது சில ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டர் ஆகுது. இதுதான் அவரோட எக்ஸ்பிரிமெண்ட். இதிலிருந்து அவர் ஒரு கன்க்ளூஷன் அவர் அப்சர்வ் பண்ணுறாரு. இந்த எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக அவர் அப்சர்வ் பண்ணுறாரு. ஸோ என்ன விஷயங்கள் அப்சர்வ் பண்ணுறாங்க? ஸோ see this picture. இந்த பிக்சரை பாருங்களேன். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ரூதர்ஃபோர்ட் மாடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்கம்மா. ஃபஸ்ட்டு 2 ஏரோஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா ஃப்ரம் தட் எக்ஸ்பிரிமெண்ட் ஹி அப்சர்வ் 3 பாயிண்ட்ஸ். 3 பாயிண்ட்ஸை அவர் அப்சர்வ் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி மேலே உள்ள பேராகிராஃப் படிச்சிட கவனிங்க. த எக்ஸ்பிரிமெண்ட் ஆஃப் பம்பார்டிங் எ தின் கோல்ட் ஃபாயில் with very small positively charged particles called alpha particles. He selected a thin gold foil. ஏன் அவர் கோல்டு ஃபாயிலை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, அவருக்கு தேவையான அந்த ஆட்டம் என்னென்னா ரொம்ப ரொம்ப தின் லேயராக இருக்கணும். ஸோ he wanted as thin layer as possible. எவ்வளோக்கு எவ்வளோ தின் லேயராக இருக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த தின் லேயரை நம்ம எதுலேருந்து கொண்டு வர முடியும்? கோல்டு ஃபாயிலில் கொண்டு வர முடியும். ஸோ he wanted as thin layer as possible, and gold is the most malleable metal. உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ அடுத்தது, from this experiment he observed the 3 points. What are the points? First we see the diagram. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு 2 ஏரோ மார்க் பாஸ் ஆகுது இல்லைங்களா? ஸோ அப்போது most of the alpha particles passed straight through the foil. ஸோ நிறைய ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகுது? அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஃபாயில் வழியாக கோல்டு ஃபாயில் வழியாக பாஸ் ஆகி போகுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் பாஸ்ட் ஸ்ட்ரெயிட் த்ரூ த ஃபாயில். அண்ட் நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள், அந்த ரெட் பாலுக்கு கீழே ஒரு லைன் போகுது இல்லைங்களா? அதாவது 3rd லைன். அது எப்படி என்ன கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைனில் போகுதுங்களா? பாருங்கள், இல்லை. என்னவாயிருக்கு? சம்திங் டிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அப்போது என்ன சொல்லலாம் இதிலேருந்து? some alpha particles were slightly deflected from their straight path. அதோட straight pathல போகாமல் சில ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்லைட்டாக என்னவாயிருக்கு? டிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. Then 3rd point, you see the center arrow. அந்த பால் கிட்ட நியராக ஒரு சென்டர் ஏரோ என்ன ஆயிருக்குமா? ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்குங்களா? இல்லை. என்னவா இருக்குமா? அப்படியே டேர்ன் ஆகிருக்கு. இது எதனால் நடந்திருக்கும்? ஸோ வெரி ஃபியூ ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் கம்ப்ளீட்லி பவுன்ஸ் பேக். என்னவா இருக்குது? சில ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் அப்படியே அது கிட்ட வந்தோடனே கம்ப்ளீட்டாக பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ தீஸ் ஆர் த அப்சர்வேஷன்ஸ் அப்சர்வ் பை த எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். ஸோ அப்போ இது வரைக்கும் கிளியராக இருக்கீங்களா? ஸோ இன்ட்ரடக்ஷன், த நெக்ஸ்ட் டிஸ்கவரி ஆஃப் நியூக்ளியஸ், த நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அவரோட எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ இன் திஸ் எக்ஸ்பிரிமெண்ட், see this is a Rutherford scattering of alpha particle. ஸோ இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த பாக்ஸ் எதால் மேடப் ஆஃப் ஆகிருக்கும் அப்படின்னா லெட். எதால் மேடப் ஆஃப் ஆகிருக்குமா? லெட். ஏன் அப்படின்னா நம்ம உள்ளே எடுத்துக்கக்கூடிய அந்த எலமெண்ட் ஹைலி ரேடியோஆக்டிவ் எலமெண்ட், அதாவது ரேடியமோட அட்டாமிக் நம்பர் எவ்வளோன்னா 88. அதோட மாஸ் நம்பர் எவ்வளோன்னா 223. ஸோ அப்படி இருக்கும்போது திஸ் இஸ் அ வெரி ஹைலி ரேடியோஆக்டிவ் எலமெண்ட். அந்த மாதிரியான எலமெண்ட்டை எடுக்கும்போது அதை எதில் எடுத்துக்கிறாங்க? ஒரு லெட் பாக்ஸில் எடுத்துக்கிறாங்க. ஸோ லெட் பாக்ஸில் எடுத்துகிட்டு அந்த லெட் பாக்ஸில் ஒரு ஸ்மால் ஹோல், சின்னோண்டு ஒரு ஹோல் இருக்கும். அது வழியாக தான் அந்த ரேடியமில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வெளியில் வருது. ஸோ ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் பாஸ்ட் அவுட் ஃப்ரம் த lead box. Then next என்ன ஆகுது பாருங்க, in center we have a thin gold foil. சென்டரில் என்ன இருக்குமா?
thin gold foil இருக்குது. தென் ஆல்ஃபா பார்ட்டிக்கல், அந்த க்ரீன் லைன் வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் பாருங்கள், மேலே 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த லைன் பாருங்கள். மோஸ்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் பாஸ் ஸ்ட்ரைட் த்ரூ த ஃபாயில். எல்லா ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகுது, அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன்லேயே பாஸ் ஆகி வந்துடுது. தென் இந்த பக்கம் லெஃப்டில் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். a few alpha particles slightly deflected. few alpha particles என்னவாயிருக்கு, ஸ்லைட்டாக அதோட பாத்லேருந்து டிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. தென் தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். a very small number of alpha particles are significantly deflected, அதாவது fully bounce back அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் சென்டரில் இருக்கிறது thin gold foil. தென் சுற்றி இருக்கக்கூடிய சர்க்கிள் மாதிரி இருக்கிறது என்னது, luminescent screen to detect scattered alpha particles. alpha particles scatter ஆகிறத டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு luminescent screen அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த scattering of alpha particle, Rutherford scattering of alpha particle experiment. So later Rutherford generalized these results of alpha particles. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக அவருக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸை அவர் எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாரு, அவர் என்ன சஜஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா, a model of the atom that is known as Rutherford's atomic model. இதை வந்து என்னன்னு சொல்கிறாருமா, Rutherford's அட்டாமிக் மாடல். ஸோ அவர் செஞ்ச எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக அதிலிருந்து வந்த ரிசல்ட் என்னங்கிறத கன்க்ளூட் பண்ணி ஒரு 5 பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. திஸ் வில் சே கன்க்ளூஷன் ஆஃப் த அப்சர்வேஷன் ஆர் கன்க்ளூஷன் ஆஃப் த ரூதர்ஃபோர்ட்ஸ் அட்டாமிக் மாடல். ஸோ அக்கார்டிங் டு திஸ் மாடல், ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, the atom contains large empty space. அப்போ ஆட்டம் வந்து என்ன இருக்குது, ஆட்டம் நிறைய எம்டி ஸ்பேஸ் அதில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எப்படி எம்டி ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஏன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் என்னவாயிருச்சு, ஸ்ட்ரெயிட் லைன்லேயே பாஸ் ஆகி போச்சுங்களா. அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும், அந்த இடத்துல எதுவுமே இல்லை. அதனால் அவர் என்ன கன்க்ளூஷனுக்கு வர்றாருன்னா, the atom contains large empty space. Then second point பாருங்கள், there is a positively charged mass at the center of the atom. என்ன சொல்கிறாரு, கண்டிப்பாக அந்த ஆட்டமோட சென்டரில் பாசிட்டிவ்லி சார்ஜ் மாஸ் ஆஃப் த ஆட்டம் மாஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ தேர் இஸ் அ பாசிட்டிவ்லி சார்ஜ் மாஸ் at the center of the atom is known as nucleus. இப்போ அவர் அதுக்கு ஒரு பேர் சொல்கிறாரு, என்னென்னா நியூக்ளியஸ். ஏன் இது எப்படி, இந்த பாயிண்ட் எப்படி அவருக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, சென்டரில் நம்ம ஒரு ஏரோ பார்த்தோம் இல்லையா, அந்த ஏரோ என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளீட்லி பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சா. ஆல்ஃபா பார்ட்டிக்கல்ங்கிறது பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கல். அப்போ சென்டரில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸும் என்னவாக இருக்கும், பாசிட்டிவாக இருந்தால் தான் பாசிட்டிவ் என்னவாகும், ரிப்பல் ஆகி அந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அது அப்படியே கம்ப்ளீட்டாக என்ன பண்ண வைக்குது, பவுன்ஸ் பேக் பண்ண வைக்குது. ஸோ தேர் இஸ் அ, அப்போ இதுதான் அவரோட செகண்ட் கன்க்ளூஷன். என்ன சொல்கிறாங்க, தேர் இஸ் அ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு மாஸ் அட் த சென்டர் ஆஃப் த ஆட்டம் இஸ் நோன் ஆஸ் நியூக்ளியஸ் அப்படிங்கிற சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் கவனிங்க, the size of the nucleus of an atom is very small compared to the size of an atom. So size of the nucleus வந்து ஆட்டமோட சைஸை கம்பேர் பண்ணும்போது நியூக்ளியஸோட சைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஆட்டம்குள்ளே இருக்கக்கூடிய சென்ட்ரல் கோர் தான் நியூக்ளியஸ். அப்போ ஆட்டமோட ரேடியஸ் 10⁻⁻10 மீட்டர்னு பார்த்தோம். இப்போ நியூக்ளியஸோட ரேடியஸ் என்னவா இருக்கலாம், 10⁻14 மீட்டர். அப்போ -10 -14ங்கும்போது ஆட்டமோட ரேடியஸை கம்பேர் பண்ணும்போது நியூக்ளியஸோட ரேடியஸ் இஸ் வெரி ஸ்மால் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் அ தேர்ட் பாயிண்ட். தென் ஃபோர்த் பாயிண்ட் இஸ் சிங், அப்போது இந்த எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக இந்த 3 விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ஆட்டம் கண்டெய்ன்ஸ் லார்ஜ் எம்டி ஸ்பேஸ். செகண்ட் பாயிண்ட் என்ன, தேர் இஸ் அ பாசிட்டிவ்லி சார்ஜ் மாஸ் அட் த சென்டர் ஆஃப் த ஆட்டம் இஸ் நோன் ஆஸ் நியூக்ளியஸ் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் வெரி ஸ்மால் கம்பேர்ட் டு த சைஸ் ஆஃப் அன் ஆட்டம். ஆட்டமோட சைஸை கம்பேர் பண்ணும்போது நியூக்ளியஸோட சைஸ் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிட்டாங்க. ஃபோர்த் பாயிண்ட் பாருங்களேன், சென்டரில் நியூக்ளியஸ் இருக்குதுன்னு சொல்லியாச்சு, அப்போ வேறு என்ன இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. த எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் சென்டரில் இருக்குது அப்படின்னா அப்போ எலக்ட்ரான் என்னவாக இருக்கும், அந்த நியூக்ளியஸை சுற்றி ரிவால்வ் ஆகிட்டு இருக்குது, சுற்றி வந்துட்டுருக்கு, ஒரு க்ளோசர் சர்க்குலர் பாத்தில் சுற்றி வந்துட்டுருக்கு. அதுக்கு பேர் ஆர்பிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன்
close circular paths called orbits. அந்த close circular pathக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க? Orbits அப்படின்னு சொல்கிறாங்க. 5th பாயிண்ட் பாருங்களேன். எப்போவுமே ஒரு ஆட்டம் நியூட்ரலாக தான் இருக்கும். எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறோம். எப்போ ஒரு ஆட்டம் எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்கும் அப்படின்னா, ஸோ ஆட்டம் ஆஸ் அ ஹோல் இஸ் மொத்தமாக ஆட்டம் அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக தான் இருக்க முடியும். எப்படி அப்படின்னா, ஈக்குவல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இன்சைட் த நியூக்ளியஸ் அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அவுட் சைட் த நியூக்ளியஸ். அப்போ ஒரு ஆட்டம் இருந்தால் நியூக்ளியஸ்க்குள்ளே எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்கோ த சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அவுட் சைட் த நியூக்ளியஸ் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா the atom must be an electrically neutral அப்படின்னு சொல்கிறாங்க. So that is the number of protons and electrons in an atom are equal. So see this diagram, இதுதான் சொல்கிறாங்க. சென்டரில் நியூக்ளியஸ் இருக்குது, அதை சுற்றி எலக்ட்ரான் என்னவாயிட்ருக்கு, அதோட சர்க்குலர் பாத்தில் ரிவால்வ் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடலை சிமிலர் பண்ணுறாங்க. அதாவது சிமிலராக இருக்குது. எதுக்கு சிமிலராக இருக்குது அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சோலார் சிஸ்டம், சோலார் சிஸ்டம்க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அது? ஆஸ் இன் த சோலார் சிஸ்டம் த சன் இஸ் அட் த சென்டர் அண்ட் த பிளானட்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் இட். ஸோ சோலார் சிஸ்டமில் சன் இஸ் அட் த சென்டராக இருக்குது அண்ட் பிளானட்ஸ் வந்து அதோட ஆர்பிட்ஸில் என்னவாயிட்ருக்கு, ரிவால்வ் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரியே sun is compared with nucleus. So it similarly in an atom the nucleus present at the center. சென்டரில் என்ன இருக்குது? நியூக்ளியஸ் இருக்குது. அதை சுற்றி என்ன ரிவால்வ் ஆகிட்டுருக்கு? எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் இட் இன் ஆர்பிட்ஸ் ஆர் ஷெல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் லிமிட்டேஷன்ஸ். கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டுன்னு இருந்தால் அதில் கண்டிப்பாக ட்ராபேக்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ இவரோட ரூதர்ஃபோர்ட்ஸ் மாடலில் என்ன ட்ராபேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அக்கார்டிங் டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி, ரூதர்ஃபோர்ட் மாடல் படி அவர் என்ன சொல்கிறாரு, சென்டரில் நியூக்ளியஸ் இருக்குது, அதை சுற்றி சர்க்குலர் ஆர்பிட்டில் எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறார். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி படி பார்த்தோன்னா எலக்ட்ரான் அந்த சர்க்குலர் ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகிட்டே கண்டினியூஸாக ரிவால்வ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இட் ரேடியேட்ஸ் எனர்ஜி. அதோட எலக்ட்ரானோட எனர்ஜி எல்லாம் ஃப்ரீக்வென்சியாக வெளியேறும்போது அட்லாஸ்ட் அந்த சர்க்குலர் ஆர்பிட்டில் கண்டினியூஸாக சுற்றி கடைசியில் எங்கே வருது அப்படின்னா நியூக்ளியஸ்குள்ளே என்ட்ராயிரும். அப்போ அதோட எனர்ஜி ஃபுல்லாக லாஸ் ஆகி கடைசியாக எலக்ட்ரான் எதுக்குள்ளே என்ட்ராயிருதான், நியூக்ளியஸ்குள்ளே என்ட்ராயிரும். நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ், அதாவது ப்ரோட்டான்ஸ் இருக்குது, எலக்ட்ரானோ நெகட்டிவ் சார்ஜ். அப்போ ப்ரோட்டானும் எலக்ட்ரானும் சேர்ந்துச்சுன்னா என்னவாயிரும், ஆட்டம் அன்ஸ்டேபிளாக ஆயிரும். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தா ஆட்டம் எப்போவுமே ஸ்டேபிள் தான். But atoms are stable. So thus Rutherford's model failed to explain the stability of an atom. So Rutherford model எதை எக்ஸ்பிளைன் பண்ண ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஸ்டெபிலிட்டி ஆஃப் அன் ஆட்டமை எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ அதை தான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. According to electromagnetic theory, a moving electron should accelerate and continuously loss energy. ஸோ எலக்ட்ரான் வந்து கண்டினியூஸாக ஆக்சிலரேட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதோட எனர்ஜி ஃபுல்லாக லாஸ் ஆகிட்டே இருக்கும். டியூ டு த லாஸ் ஆஃப் எனர்ஜி, இந்த எனர்ஜி லாஸ்னால் அதோட பாத் ஆஃப் எலக்ட்ரான் என்னவாயிருது, மே ரெடியூஸ். அண்ட் ஃபைனலி த எலக்ட்ரான் ஷுட் ஃபால் இன் டு த நியூக்ளியஸ். ஃபைனலாக எலக்ட்ரான் என்னவாயிருது, நியூக்ளியஸ்குள்ளே என்ட்ராயிருது. இஃப் இட் ஹேப்பன்ஸ், ஸோ இது நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக என்னவாயிரும், ஆட்டம் பிகம்ஸ் அன்ஸ்டேபிள் ஆயிரும். ஆனால் ஆட்டம்ஸ் எப்போவுமே எப்படி இருக்கும், ஸ்டேபிளாக தான் இருக்கும். அப்போ இதில் இருந்து என்ன தெரிய வருது, ரூதர்ஃபோர்ட்ஸ் மாடல் எதை சொல்கிற முடியல அவங்களால, ஸ்டெபிலிட்டி ஆஃப் அன் ஆட்டம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. நெக்ஸ்ட்டு யார் வராங்க, ஃபஸ்ட்டு ஜான் டால்டன் வந்தார். அதுக்கப்புறம் யார் வந்தாங்க, ஜே தாம்சன் ஆட்டம் மாடல் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, ரூதர்ஃபோர்ட் ஸ்கேட்டரிங் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல், அதாவது ரூதர்ஃபோர்ட்ஸ் ஆட்டம் மாடல் வந்துச்சு. அதுலேயும் ட்ராபேக்ஸ் இருந்ததுனால நெக்ஸ்ட்டு யார் வராங்க, நீல்ஸ் போர் ஆட்டம் மாடல், அதர்வைஸ் வில் சே போர்ஸ் மாடல் ஆஃப் அன் ஆட்டம். In the year 1913, Niels Bohr, a Danish physicist, explained the cause of the stability of the atom. எப்போ
எப்படி ஒரு ஆட்டம் ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இன் டிஃப்ரெண்ட் மேனரில். அப்போ இவரோட பாஸ்டுலேட்ஸ் என்னென்ன, அதாவது இவரோட பாஸ்டுலேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, அதாவது இவருடைய கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க கவனிங்க நல்லா. போஸ் ஆட்டம் மாடலில் போஸ் பாஸ்டுலேட் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இன் ஆட்டம்ஸ் the electron revolve around the nucleus in stationary circular paths called orbits or shells or energy levels. அதாவது நமக்கு நல்லா தெரியும், சென்ட்ரலில் நியூக்ளியஸ் இருக்குது, நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் என்னவாயிட்ருக்கு, சர்க்குலர் பாத்தில் ரிவால்வ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ரூதர்ஃபோர்டோட ட்ராபேக் என்னவாக இருந்துச்சு, அந்த சர்க்குலர் பாத்தில் எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகும்போது அதோட எனர்ஜி ஃபுல்லாக லாஸ் ஆகி அன்ஸ்டேபிள் வரத்துக்கு காரணமாக இருந்துச்சு. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, in atoms the electron revolve around the nucleus in a stationary circular paths. அதாவது ஒரு நிலையான, ஸ்டேஷ்னரினா நிலையான, ஒரு நிலையான சர்க்குலர் பாத்ஸில் எலக்ட்ரான் ரிவால்வ் ஆச்சு அப்படின்னா அதோட எனர்ஜி லாஸ் ஆகவே ஆகாது. புரிஞ்சுதா இந்த பாயிண்ட்டு? in atoms the electron revolve around the nucleus in stationary circular paths. ஒரு ஸ்டேஷ்னரி நிலையான சர்க்குலர் பாத்தில் எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆகுது. அந்த பாத்துக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆர்பிட்ஸ் ஆர் ஷெல்ஸ் ஆர் எனர்ஜி லெவல்ஸ். இதுக்கு 3 பேர் இருக்குது. என்னம்மா? ஆர்பிட்ஸ், இல்லைனா ஷெல்ஸ், இல்லைனா எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த ஷெல்ஸ்லையோ இல்லை ஆர்பிட்ஸ்லையோ இந்த ஸ்டேஷ்னரி சர்க்குலர் பாத்தில் எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகும்போது கண்டிப்பாக அதோட எனர்ஜி லாஸ் ஆகவே ஆகாது. ஸோ while revolving around the nucleus in an orbit, இந்த ஆர்பிட்டில் எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுது அப்படின்னா an electron neither losses nor gains energy. எனர்ஜி லாஸ் ஆகவும் ஆகாது, கெயின் ஆகவும் ஆகாது. ஸோ அதை தான் இங்கே செகண்ட் பாயிண்டில் சொல்கிறாங்கம்மா. அடுத்தது தேர்ட் பாயிண்ட், an electron in a shell can move to higher or lower energy shell. அதாவது இங்கே பார்த்தீங்களா ரிங் ஷேப்பில் இருக்குல்ல, சென்டரில் இருக்கிறது என்னது, நியூக்ளியஸ். நியர்பை ஒரு ரிங் இருக்கு இல்லைங்களா, தட் இஸ் அ ஃபஸ்ட் ஷெல். அதாவது அதுக்கு பேர் வைக்கிறாங்க என்னது, கே ஷெல். செகண்ட் ஷெல், செகண்ட் ரிங்குக்கு பேர் என்னது, எல் ஷெல். தேர்ட் ரிங்குக்கு எம் ஷெல் அண்ட் ஃபோர்த் ரிங்குக்கு என் ஷெல்ஸ். ஸோ இந்த ஆர்பிட்ஸில் எலக்ட்ரான், அதாவது நம்பர்ஸில் சொல்லும்போது n is equal to 1, கே ஷெல்னா n is equal to 1 ஃபஸ்ட் ஷெல்னு அர்த்தம். தென் எல் ஷெல் அப்படின்னா செகண்ட் ஷெல் n equal to 2. தென் தேர்ட் ஷெல், அதாவது எம் ஷெல்னா n equal to 3 அண்ட் என் ஷெல் அப்படின்னா n equal to 4 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எலக்ட்ரான் இன் எ ஷெல் கேன் மூவ் டு எ ஹையர் ஆர் லோயர் எனர்ஜி ஷெல் பை அப்சார்பிங் ஆர் ரிலீஸிங் எ ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. அதாவது எலக்ட்ரான் இப்போ சப்போஸ் என் ஷெல்லில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஃபோர்த் ரிங்கில் இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இப்போ சப்போஸ் தேர்ட் ஷெல்லுக்கு ஜம்ப் ஆகுது அப்படின்னா அப்படி ஜம்ப் ஆகும்போது, அதாவது ஹையர் எனர்ஜி லெவலில் இருந்து லோயர் எனர்ஜி லெவலுக்கு கீழே இறங்கும்போது அதோட எனர்ஜி வந்து எமிட் ஆகும், அதாவது எனர்ஜி வந்து லாஸ் ஆகும். அப்போது எலக்ட்ரான் ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகிட்டு இருந்தால் எனர்ஜி லாஸ் ஆகாது. சப்போஸ் ஒரு ஆர்பிட்லேருந்து, அதாவது ஒரு எனர்ஜி லெவல்லேருந்து இன்னொரு எனர்ஜி லெவலுக்கு ஜம்ப் ஆனாலோ இல்லை கீழே இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல், இப்போ சப்போஸ் கே ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எம் ஷெல்லுக்கு போகுது அப்படின்னாலோ ஹையர் எனர்ஜி லெவலுக்கு போகுது அப்படின்னாலோ அதோட எனர்ஜி வந்து என்னாகும், லாஸ் ஆகும். ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிட்டு தான் அது மூவ் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க தேர்ட் பாயிண்டில். ஸோ ஒன்ஸ் அகேன் I'll read this. An electron in a shell can move to a higher or lower energy shells by absorbing or releasing a fixed amount of energy. So fourth point நான் சொன்னதே தான்மா. First orbit, the orbits or shells are represented by the letters. என்ன மாதிரி அதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல், என் ஷெல். இல்லைன்னா நம்பர்ஸில் சொல்லனா 1 2 3 4 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்கம்மா. நெக்ஸ்ட்டு, the orbits closer
டு த நியூக்ளியஸ் இஸ் த கே ஷெல். அதாவது நியூக்ளியஸ்க்கு நியர்பை இருக்கக்கூடிய ஆர்பிட்டுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க? கே ஷெல். அதில் ஃபில்லாக இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்க்கு பேர் என்னது? கே எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஹேஸ் அ லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. அந்த ஷெல்லில் வந்து எனர்ஜி எப்படி இருக்கும்? ரொம்ப குறைவாகவே இருக்கும். அண்ட் எலக்ட்ரான்ஸ் ப்ரெசன்ட் இன் இட். அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை வந்து என்னென்னு சொல்கிறோம்? கே எலக்ட்ரான்ஸ். இதே மாதிரி அடுத்தடுத்த செல்லுக்கும் நம்ம எல் எலக்ட்ரான்ஸ், எம் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அண்ட் ஸோ ஆன் வித் த சக்ஸசிவ் ஷெல்ஸ் அண்ட் டயர் எலக்ட்ரான்ஸ். ஸோ தீஸ் ஆர்பிட்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கும். ஸோ போர் கால்ட் தெம் ஆஸ், அந்த எனர்ஜி இருக்கிறதுனால போர் அதுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? எனர்ஜி லெவல் ஆர் எனர்ஜி ஷெல்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் போர்ஸ் மாடல். ஸோ கண்டிப்பாக இதுலேயும் ட்ராபேக்ஸ் இருக்குமா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ட்ராபேக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது one main limitation was, there is one drawback was that this model was applicable only to hydrogen and hydrogen like ions. அதாவது இந்த போர் மாடல் வந்து எதுக்கு அப்ளிகபிளாக இருக்கும் அப்படின்னா ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் லைக் அயான்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிளாக இருக்கும். எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஹீலியம் அது வந்து என்னது? அதோட அட்டாமிக் நம்பர் 2 தான். லித்தியம் 3, பெர்லியம் 4 லைக் தட் அண்ட் ஸோ ஆன். அப்போது இந்த மாதிரியான ஆட்டம்ஸ்க்கு மட்டும்தான் போர் ஆட்டம் மாடல் அப்ளிகபிளாக இருக்கும். இட் குட் நாட் பி எக்ஸ்டெண்டட் டு மல்டி எலக்ட்ரான் நியூக்ளியஸ். மல்டி எலக்ட்ரான் நியூக்ளியஸ்க்கு இதை பற்றி எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. அடுத்தது டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான்ஸ். டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக? ஆட்டம்னா என்ன, ஆட்டம்குள்ளே என்ன இருந்துச்சு? நியூக்ளியஸ் இருக்குது, நியூக்ளியஸை சுற்றி என்னவாயிட்ருக்கு? எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான்ஸ். ஸோ இன் 1932, எந்த இயர்மா? 1932ல் ஜேம்ஸ் சாட்விக். யார்? ஜேம்ஸ் சாட்விக். அவர் என்ன அப்சர்வ் பண்ணுறாரு, என்ன விஷயத்தை கவனிக்கிறாரு அப்படின்னா பெர்லியம். இங்கே பெர்லியம் என்னன்னு கொடுத்துருக்காங்க? அட்டாமிக் நம்பர் 3. அந்த பெர்லியமை ஆல்ஃபா பார்ட்டிக்கல் மேலே மோத வைக்கிறாங்க, பம்பார்ட் பண்ண வைக்கிறாங்க. இல்லைன்னா ஆல்ஃபா பார்ட்டிக்கல் போய் பெர்லியமோட மோதுது. ஸோ பெர்லியம் வாஸ் பம்பார்டட் டு ஆல்ஃபா பார்ட்டிக்கல். அப்படி பம்பார்ட் பண்ணும்போது கீழே பாருங்கள், பெர்லியம் ப்ளஸ் ஆல்ஃபா ரேன்னு கொடுத்துருக்காங்களா? அப்படி மோதனத்துக்கு அப்புறம் என்ன அதுலேருந்து ரிலீஸ் ஆகுதுன்னு பாருங்கள், கார்பன் ப்ளஸ் நியூட்ரான். என்ன ரிலீஸ் பண்ணுது? கார்பன் ப்ளஸ் நியூட்ரான். ஸோ இப்போ வாஸ் எக்ஸ்போஸ் டு ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வித் அபவுட் த சேம் மாஸ் ஆஸ் ப்ரோட்டான்ஸ் வேர் எமிட்டட். அப்படி மோத வைக்கும்போது அதுலேருந்து என்ன எமிட் ஆகுதான்? ஹைலி ரேடியேஷன் கொண்ட ஒரு பார்ட்டிக்கல் வந்து எமிட் ஆகுது. அதோட மாஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ப்ரோட்டானுக்கு ஈக்குவலாக இருக்குது. அதோட மாஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்காமா? ப்ரோட்டானுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதுதான் என்னது? நியூட்ரான். ஸோ தீஸ் எமிட்டட் பார்ட்டிகல்ஸ் கேரிட் நோ எலக்ட்ரிக்கல் சார்ஜ். இதுலேருந்து அப்போது பெர்லியமை ஆல்ஃபா பார்ட்டிக்கலோட மோத விடும்போது அதில் என்ன எமிட் ஆகுதான்? கார்பன் எமிட் ஆகுது, ப்ளஸ் அது கூட ஒரு அன்னோன் பார்ட்டிக்கல் எமிட் ஆகுது. அது வந்துட்டு அதோட மாஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கான்? ப்ரோட்டானோட மாஸ்க்கு ஈக்குவலாக இருக்கான் ஒன்று. இன்னொன்று வந்துட்டு அது ஹைலி ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் எமிட்டட் பார்ட்டிகல்ஸ் கேரிட் நோ எலக்ட்ரிக்கல் சார்ஜ். இந்த எமிட்டான பார்ட்டிக்கலுக்கு என்ன கிடையாதான்? எலக்ட்ரிக்கல் சார்ஜே கிடையாது. இப்போ ப்ரோட்டான்னா பாசிட்டிவ் சார்ஜுன்னு சொல்கிறோம், எலக்ட்ரான்னா நெகட்டிவ் சார்ஜுன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த நியூட்ரானுக்கு என்ன கிடையாது? நோ எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ். ஸோ தே வேர் கால்ட் ஆஸ் நியூட்ரான்ஸ். அதனால் அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க? நியூட்ரான்ஸ். இட் இஸ் டினோட்டட் பை, அதை எப்படி டினோட் பண்ணுறாங்க? 0n1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சூப்பர் ஸ்கிரிப்டில் என்ன இருக்குது? அதாவது மேலே என்ன இருக்குது? நம்பர் 1. திஸ் 1 ரெப்ரசன்ட்ஸ் இட்ஸ் மாஸ். அந்த நியூட்ரானோட மாஸ் என்ன அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அண்ட் சப்ஸ்கிரிப்ட் 0 ரெப்ரசன்ட், 0 என்ன சொல்கிறாங்க? இட்ஸ் எலக்ட்ரிக்கல் சார்ஜ். அப்போ 0னா என்ன அர்த்தம்? அதுக்கு எலக்ட்ரிக் சார்ஜ் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரான்ஸில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன பார்க்குறாங்க? என்ன சொல்கிறாங்க? This particle was not found to be deflected by any magnetic or electric field, proving that it is electrically neutral. எப்படி இந்த நியூட்ரானை எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ சப்போஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டையோ, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டுனா கரண்ட் பாஸ் பண்ணுறாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டோ மேக்னெட்டிக் ஃபீல்டோ பாஸ் ஆகும்போது
புரோட்டானோ எலக்ட்ரானோ இருந்துச்சுன்னா புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ். அப்போது இப்போ சப்போஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணால் புரோட்டான் என்னவாகும், டிஃப்ளெக்ட் ஆகி ஒரு பாத்தில் போய் இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரானாக இருந்துச்சுன்னா ஆப்போசிட் சைடு டிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் இந்த நியூட்ரான் வந்து எந்த சைடுமே டிஃப்ளெக்ட் ஆகவே இல்லை. அதனால தான் இந்த நியூட்ரான் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் பார்ட்டிக்கல், அதாவது நியூட்ரான் வாஸ் நாட் ஃபவுண்ட் டு பி டிஃப்ளெக்டட் பை, அதாவது இது வந்து என்னது, எந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்னாலேயோ எலக்ட்ரிக் ஃபீல்ட்னாலேயோ டிஃப்ளெக்ட் ஆகவே இல்லை. இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்க, ப்ரூவிங் தட் இட் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணி சொல்கிறாங்கம்மா. த மாஸ், இதோட மாஸ் என்ன அப்படின்னா, இட்ஸ் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 1.676 into 10⁻⁻24 கிராம். அப்போ அந்த நியூட்ரானோட மாஸ் எவ்வளோமா, 1.676 into 10⁻⁻24 கிராம். டூ யூ நோ பாக்ஸ் பாருங்கள், அதாவது ரூதர்ஃபோர்ட் ஸ்கேட்டரிங் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் 1911 அவர் கண்டுபிடிச்சார் இல்லைங்களா. ஆனால் 1920 அவர் வந்து இருக்கலாம், அதாவது நியூக்ளியஸ்குள்ளே வேற ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் ப்ரெடிக்ட் பண்ணுறாரு, சொல்கிறார், தெரியும் அவருக்கு. In 1920, Rutherford predicted the presence of another particle in the nucleus. நியூக்ளியஸ்குள்ள வேற ஒரு பார்ட்டிக்கல் இருக்கும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாருமா. அதுதான் வந்து என்னது, ஆஸ் நியூட்ரலாக இருக்கும், அந்த பார்ட்டிக்கல் வந்து எப்படி இருக்குமா, நியூட்ரலாக இருக்கும். அப்போ இது ஜேம்ஸ் சாட்விக் அதை எக்ஸ்பிரிமெண்டலாக வந்து என்ன பண்ணுறாரு, கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அப்போ ஜேம்ஸ் சாட்விக் வந்து இன்வென்டர் ஆஃப் த நியூட்ரான், வாஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப் ரூதர்ஃபோர்டு. ரூதர்ஃபோர்டோட ஸ்டூடெண்ட் யார், ஜேம்ஸ் சாட்விக், அவர் அதை கண்டுபிடிக்கிறாரு. அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ். ஸோ த ஆட்டம் இஸ் பில்ட் பை, அப்போ ஆட்டம் அப்படின்னா எதால் உருவானது நமக்கு தெரியும். த ஆட்டம் இஸ் built up of number of subatomic particles, number of subatomic particles. The three subatomic particles of great importance in understanding the structure of an atom. ஒரு ஆட்டம் அதோட ஸ்ட்ரக்சரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக அதோட 3 subatomic particles என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். That is electrons, protons and neutrons. So the properties of which are given in table. அப்போ அதோட சிம்பல், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னங்கிறத இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. First is particle and symbol and charge, electronic unit and mass in gram அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. ஃபஸ்ட்டு என்னதுமா, எலக்ட்ரான். எலக்ட்ரானோட சிம்பிள் எப்படி இருக்கும், -1 E0, அதாவது சார்ஜ். எலக்ட்ரானிக் யூனிட் என்னது, அதுக்கு -1, நெகட்டிவ் சார்ஜ் இல்லையா, அதனால். அதோட மாஸ் எவ்வளோ அப்படின்னா 1/1837, அதாவது அதோட வேல்யூ என்னென்னா 0.000548. இதுதான் மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான் இன் AMU, அதாவது ஒரு எலக்ட்ரானோட மாஸ் என்ன அப்படிங்கிறது சொல்கிறாங்க. மாஸ் இன் கிராம்ஸில் சொல்லும்போது 9.1 into 10⁻⁻29, 10⁻⁻28. ஸோ த நெக்ஸ்ட் ப்ரோட்டான் 1H1, அதோட சிம்பல் என்னம்மா 1H1. தென் எலக்ட்ரானிக் யூனிட் என்னம்மா +1 அண்ட் மாஸ் என்னது 1. இப்போ இதோட மாஸ் இன் கிராம்ஸில் சொல்லும்போது 1.6 into 10⁻⁻24, 1.6 into 10⁻⁻24. தென் நியூட்ரான். ஸோ நியூட்ரானோட சிம்பல் என்னது 0N1. இதோட சார்ஜ் எலக்ட்ரானிக் யூனிட் என்னம்மா 0, தேர் இஸ் நோ சார்ஜ், எலக்ட்ரிக்கலி நியூட்ரல்னு சொன்னோம் இல்லையா. ஸோ 0. தென் இதோட மாஸ் அகைன் சேம் 1 and 1.6 into 10⁻⁻24. So there are 2 structural parts of an atom. Atom எடுத்துட்டோன்னா அதில் 2 structural parts இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா the nucleus and the empty space in which there are imaginary parts called orbits. ஸோ இந்த ரிங்கு பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம இதை இமேஜினரி பார்ட்டாக தான் எடுத்துக்கிறோம், தட் இஸ் ஆர்பிட்ஸ். எலக்ட்ரான் ரிவால்வ் இன் ஆர்பிட்ஸ் ஆர் ஷெல்ஸ். Then next inside this we have nucleus. So it contains protons and neutrons. Up to this all of you understood these topics? So